மூவி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மதன் அவர்கள் ஒரு அழகான டிபிடெண்ட் டைரக்ஷனில் தந்திருக்காப்புல, ஆக்டிங்கில் நம்ம அமிஷன் ப்ரோ தந்திருக்காப்புல. ஓவரால் ஒரு சூப்பர் மூவி பார்த்து வந்த ஃபீல் தான். காதல் தேடி போகிறது, ஐ மீன் ட்ரெய்லர் காமிச்சது தான். அவங்களோட பழைய எக்ஸஸ், ஐ மீன் எக்ஸ், அது அந்த லவ்வை தேடி போகிற ஒரு நாஸ்டாலஜிக்கலான ஒரு மூவி. ஜாலியாக இருக்குது. நமக்கு அந்த பழைய காதல்கள்லாம் நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகுது. ஓவரால் சூப்பர் மூவி தான். எந்த எதிர்பார்ப்பு நான் டீசர் ட்ரெய்லர் எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக தான் வந்திருந்தோம். படத்தோட கதை வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே புதுசாக இருந்துச்சு. இப்போ உள்ள டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு இப்போ ஓல்டு சாங்ஸ் எடுத்து உள்ளே வச்சுட்டு ரெட்டை வசனங்கள் வச்சுக்கிட்டு இதை வச்சாவே போதும், படங்கள் நல்லா ஹிட் ஆயிரும், தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெட்டை வசனங்கள் எதுவும் இல்லாமல், டபுள் மீனிங்ஸ் இல்லாமல், நல்லா பியூராக யதார்த்தமாக ஒரு லவ்வை பியூர் லவ்வாக காட்டுற மாதிரி இருந்துச்சு இந்த படம். நல்லா அமைஞ்சிருந்துச்சு. எல்லாரும் வந்து நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் 2K இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாமே ரெட்டை வசனம் இருந்தால் தான் பிடிக்கும் பார்க்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு பியூர் லவ்னா என்ன அப்படின்ற மாதிரி டேரக்டர் நல்லா காட்டியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே எண்டு வரைக்கும் ஃபுல்லாக லவ் தான் இருக்குது. கரெக்ட் லவ்ங்கிற பேருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு படம் அது. ஒரு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொரு லவ் வரும்போது லைஃப் லாங் நிற்கும் அப்படிங்கிறதா. படம் பார்க்கட்டுமே, நல்லா இருக்குமே. அதே தான், எக்ஸாக்டாகவே அதே தான். ட்ரெய்லரில் காட்டினது தான். இங்கே புதுசாக அவங்க ட்விஸ்ட்லாம் எதுவும் வைக்கல, பட் உள்ள நிறைய பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு லேக்னு எதுவுமே கிடையாது, ஒரு லேக் கிடையாது. ஆமாம் சொல்லிட்டாங்க. அதே தான் இருக்கு, அதே விஷயம்தான். ஆனால் புதுசாக இருந்துச்சு. அதே அரைச்சி மாவு தான், அதுக்கும் திறமை வேணும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஆமாம் ஆமாம். இல்லை தமிழில் பெருசாக ராம்காம் வரது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ தான் இந்த ஃபீல் குட் ஏரா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த வரிசையில் வித் லவ் ஃபெப்ரவரி மந்த், இந்த வேலண்டைன் மந்த், அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான மூவி வித் லவ். ஆமாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி இதுக்கு முன்னாடி படம் வந்து டேரக்டராக பண்ணியிருந்தாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஹீரோவா இவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் வர்றாரு, அவரோட அதை பார்க்கும்போது அவரோட ஆக்டிங்லாம் ஓவர் ஆக்டிங்காகவும் ஏதோ சீன் போடுறோம், அந்த மெக்சுவல் ஃப்ளெக்சிங் அந்த மாதிரி இதில் இருந்துச்சு. இவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாக யதார்த்தமாக நல்லா நார்மலைஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே என்கேஜிங்காக வச்சுருக்காங்க ஆடியன்ஸை. அப்படி தெரியவே இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை ஆக்சுவலாக அபிஷன் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி நல்லா ஒரு பண்ணுவாப்புலன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம நினச்சதோட அதிகமாகவே பண்ணாப்புல அவர். சாங்ஸ்லாம் படத்தோட ரொம்ப ஒன்றி அது ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. ஆல்பம் சூப்பர் ஆல்பம். மியூசிக் டைரக்டர் நல்லா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் யாருன்னு கூட தெரியாது, யுவன் சங்கர் ராஜாவா, அவங்க சாங்ஸ்லாம் இருந்துச்சு. சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காப்ல, சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் தான் சொன்னாங்க. எனக்கு டேரக்டர் பேர் எதுவும் தெரியாது, ஆனால் நல்லா இருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தீங்க? நீங்க எதிர்பார்ப்பே இல்லாம வந்தீங்க. ஒரு படத்தை நம்பி 2.5 மணி நேரம் எப்படி பார்க்க வந்தீங்க? புது டேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க, அதில் தான் வந்தேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தோம். நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து நல்லா பாருங்க. அந்த ரொம்ப தேட்டர் முழுக்க நான் வரும்போதே பார்த்தேன். ரொம்ப மோர் தென் 25 யாரும் இல்லை, லெஸ் தென் 23 அந்த ரேஞ்சில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற நல்லா போனால் நல்லா காதல் காவியமாக இருக்கும். அவங்களுக்கு பிரிச்சு பார்க்கவே தோணல. 2 பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க. ஆமாம். இது ஈக்குவலாக காமிச்சிருந்தாங்க, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப சில கனெக்ஷன்ஸு, ஸ்க்ரீன் பிளே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது பார்த்தா தெரியும். சில கனெக்டிங் மொமெண்ட்ஸு அதெல்லாம் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 பேருமே போட்டு நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்க ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஃபயர் ஆகிட்டே இருக்கு. 2 பேருமே ரொம்ப போட்டு நடிச்சிருக்காங்க, பக்காவாக இருந்துச்சு. ஹீரோயின் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டெபியூக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க அவங்க. ஹீரோயினி ஓகே, எல்லாமே எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஓகே தான். நல்ல படம், எல்லாரும் நல்லா. இந்த படத்துல இருந்து அவங்க தான் நேஷனல் க்ரஷ்ஷா மாற போறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதுவும் அக்செப்ட் பண்றாங்க. அவங்களோட எதாவது ஆக்டிங், அந்த மலையாள ஸ்லாங் எல்லாமே கொஞ்சம் கியூட்டா நல்லா இருந்துச்சு. நீங்களே ஃபேனா மாறிட்டீங்க. டைரக்ஷன்ல இருந்து ஹீரோவா வந்திருக்காரு. அவருக்கு ஹீரோ மெட்டீரியல் சூட் ஆகுதா இல்ல டைரக்டராவே இருந்திருக்காங்க? இஸ் மல்டி டேலண்டட் தான சொல்வேன். டைரக்ஷனோ, ரைட்டிங்கோ, ஆக்டிங்கோ அவர் பர்ஃபெக்டா பண்றாப்ல. இருக்கட்டும். ஒரு படத்திலே ஃபேன் ஆயிட்டீங்க. டேலண்ட் இருந்தால் கொண்டாடணும்ல. அதுவும் எங்கள் சமகால ஏஜ், எங்கள் யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஒருத்தர் போயிருக்காருன்னா வி ஹேவ் டு செலிப்ரேட்.
ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஏன் அவங்களோட ரோலை அவங்களோட இதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவங்க சீரியஸாக. ஓவரால் எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க 10? ஒரு 4 தருவாங்க. 10க்கு 4. இல்லை 5க்கு 4. 10க்கு 9 or 8. எவ்வளோக்கு? 10. என்னோட 10. ஆப்வியஸாக 10. சொல்ல முடியல, திடீர்னு நான் இது வரைக்கும் பேசுனதுலாம் இல்லை, ஓகே அதனால. பரவாயில்ல. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். வீட்டில் எனக்கு 8 மணி தான் டிக்கெட் கொடுத்தாங்க. பசங்களை விட்டு வர்றதுக்கு டிராஃபிக்கில் ரொம்ப இது பட்டு சிரமப்பட்டு நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன். பட்டு ரெடியாகி வந்தாங்க. எதனா ஒரு ஃபங்க்ஷன் போனால் லேட் ஆகும், சிம்பு இது வரணுன்னா ஸ்பீடாக வந்துடுவாங்க. இல்லை வைப் ஒரு மாதிரி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆல்ரெடி 2-3 இது சொல்லிட்டேன். படம் சூப்பர் தான் ப்ரோ. என்னைக்கா எஸ்டிஆர்னா எஸ்டிஆர் தான், அது என்னைக்கா இருந்தாலும் மாறாது. நம்ம நிறைய பார்க்கலாம். இன்னும் அடுத்த ஷோ வேறு இருக்குது. பாதி பேர் வெளியே வரல, திருப்பி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் 2-3 ஷோ ஓடும். இன்னும் 2-3 நாள் கூட ஓடும். நல்லா தான் ப்ரோ இருக்குது. இப்போ தான் மங்காத்தா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மங்காத்தா அது தலை வைப் ப்ரோ, இது எஸ்டிஆர் வைப் ப்ரோ. குட்டி தலையா? ஆமாம், அப்படி கூட வச்சுக்கலாம். குட்டி தலை இவனோட ஆல்பம் இப்படி தியேட்டரில் எல்லா பாட்டுமே டாப் நாச் தான் ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அது யுவன் சிம்பு அது ஒரு தனி ரகம் தான். அது வேறு மாதிரி தான். யுவன் சிம்பு காம்போ ஆசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாங்குக்குமே செம்மையாக ஆடிட்டு இருந்தோம். வச்ச சாங்ல இருந்து தமிழென்ற நான் ஒரு தமிழண்டா வரைக்கும் எல்லாத்துக்குமே செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். சிம்புனாலே மாஸ். இது சூப்பராகவே இருந்துச்சு. நான் அதே மாதிரி சிம்பு மேல வந்து ஆன்லைன்ல வந்து சில விமர்சனங்கள் இருக்கும். ரசிகர்கள் வந்து அவர் திட்டுறாங்க, சரியா படம் பண்ணல. இது நாட் ஓன்லி சிம்பு, யாரா இருந்தாலுமே, அதாவது நம்ம வளர்ச்சியை பார்த்து சில பேர் பேசதான் செய்வாங்க இல்லையா. ஸோ சிம்பு மேலே ஏறிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். சிம்பு பேசுறவங்க பேசிட்டோம் விமர்சனம், பட் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் ஃபேன் பேஸ். அவர் படம் பண்ணாலும் சரி, படம் பண்ணலனாலும் சரி, ஃபேன் பேஸ் இஸ் அ ஃபேன் பேஸ். அவர் பண்ணலனாலுமே நாங்கள் அவருக்காக நிற்போம். அதுதான் சிம்பு. வீட்டுக்கு சிம்பு ரசிகர் தான். என் பையனும் சிம்பு ரசிகர். ஓகே, சூப்பராக இருக்கு. இந்த படம்லாம் டிவியில் நம்ம நிறைய வாட்டி விஜய் டிவியில் நிறைய போட்டுருக்கோம். ஆமா, இப்போ பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? வைப் நல்லா இருக்கு. டிவியில் பார்க்கறதோட தியேட்டரில் நல்லா சூப்பராக இருக்கு. நிறைய புது படம் வந்திருக்குல்ல, நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் தான் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு டிக்கெட்டு வந்துடும். எங்கள் வீட்டுக்கார சிம்பு ரசிகர் தான். அவருக்கு முன்னாடியே டிக்கெட்டு வந்துடும். நாங்கள் 4 பேர் குடும்பத்தோட போவோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப? எனக்கு வீட்டில் பார்க்கறதோட தியேட்டரில் பார்க்கறது. சைல்டுஹுட்டில் இருந்து ஃபேனு, ஸோ எஸ்டிஆர் ஃபேனு. ஸோ அதனால் வெறித்தனம். ஸோ ஃபோனில் பார்த்துருக்கோம், பட் இங்கே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ 100 வாட்டிக்கு மேலே ஃபோனில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ளஸ் பசங்களோட வந்து வைப் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கறதுல வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரீரிலீஸ்க்குன்னு வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்திருப்பீங்கல்ல, போயிட்டு டான்ஸு வைப் அந்த வைப்லாம் திரும்பியும் கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வைப் எப்போவுமே இருந்துச்சு. சாங்லாம் வந்து ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருந்தாங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு சாங்குக்கு ஒன்றுமே ஜாலியாக வைப் பண்ணி டான்ஸ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உள்ள இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி தியேட்டர்லயும் அதே வைப் கொடுத்தாங்களா? பழைய ஃபீல் திருப்பி கொடுத்தாங்க? தியேட்டரில் நிறையா சூப்பராக அந்த இதுவெல்லாம் போட்டு அழகாக என்ஜாய் பண்ண விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரிப்பீட்டட் சீன்லாம் போட்டாங்க. நான் வந்து சிலம்பாட்டம் ரிலீஸ் ஆனப்போவே நான் பார்த்துருக்கேன். ஸோ பட் இருந்தாலும் அந்த டைமில் பெருசாக வைப் இந்த மாதிரி நம்மளால் ஆடுறதுக்கு, ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தியேட்டரில் ஃபுல் வைப்பில் இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் எல்லா பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணி ஒன்ஸ் மோர் வைப் பண்ணப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆன்லைன்ல எப்பவுமே எஸ்டிஆர் வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸை திட்டுவாங்கன்னு ஒரு டாக் இருக்குங்க. அது எப்படி அவங்க ஃபேன்ஸே கிடையாதுங்க. ஒரு ஹீரோனா யாரு? அந்த ஹீரோவை வந்து நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஹீரோங்கிறத அவங்க எப்படி இருக்கணும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க அப்படி இருக்காங்கிறத பார்த்து தான் நம்ம ஃபேனா இருக்கும். ஸோ அவங்க இப்படிதான் இருக்கணும், அவங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதுக்கு அப்படி சொன்னா நம்ம ஃபேன்ஸே கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஹீரோ இப்படி இருக்காருன்னா, அவர் அப்படி திட்டுறாரு அப்படின்னா அவர் டிபி வச்சு திட்டுறவங்க யாருமே அவரோட உண்மையான ஃபேன்ஸ் கிடையாது. அவங்களை தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. உண்மையான ஃபேன்ஸ்னா என்னானாலும் ஒருத்தர் பக்கத்தில் நிற்போம். நம்ம ஃபேமிலி சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் பிரச்சனை வந்தாலும் கூட நிற்கிறவங்க உண்மையான நண்பன் சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்தாலும் கூடவே நிற்கிறவங்க உண்மையான ரசிகன். எஸ்டிஆரோட வேற எந்த பழைய படத்தை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்? அவர் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கல்யாணம் பண்ணிடுவாரா? பண்ணமே தம்மு படம் ரிலீஸ் திருப்பி தம்மு விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு ரசிகர் வந்து ரொம்ப வெறுப்பு பார்த்தா தம்மு, அது ரொம்ப இது இந்தமாரி பண்ணாங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். மன்மதம் பண்ணிட்டாங்க பொழுது. அதான் காதல் இதில் கூட அவங்க அப்பா திருப்பி பண்ணா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா முதல் அறிமுகப்படுத்தின ஐயா தான். அது நல்லா இருக்குது. கோவில் படம் கூட நீங்கள் திருப்பி சொல்லலாம், அது கூட நல்லா சூப்பராக பண்ணு. கோவில் படம்லாம் நல்லா அமைதியாக வந்து பரபரப்பாக இருக்கும். என்ன படமாக இருந்தாலும் ஓகே தான்ண்ணா. என்ன படமாக இருந்தாலும் சிம்பு அது ஒரு மாஸ் மூவி.
வர எந்த படமாக இருந்தாலும் நாங்கள் போர் அடிக்காமல் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு மூவி எல்லாம். கண்டிப்பாக கொடுப்பாரு. அவரோட இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. கம்பேக் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இன்னும் வந்து ஒரு படம் மாசா கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வெயிட்டிங் ஃபார் தட். மன்மதன் எங்களுக்கு எல்லாம் பாட்டும் பிடிக்குமா. இந்த அம்மாவுக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்தேன். இது திடீர்னு வரல. சூப்பரா இருந்தது. இப்போ பயங்கரமா பண்ணிக்கிறாங்க அவங்களும், நல்லா இருக்கு. ஆமா, அவரோட ரத்தம் அவருன்னா அது படம் முடிஞ்சோடனே மேரேஜ் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து வேற சைடு ப்ரோ. அது வெற்றி மாறன் அனிருத் வேற சைடு. அது இருக்கும் ப்ரோ. அது வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. அது வைபா இருக்காது. அது வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுல பழைய வைப் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிச்சா? இருக்கு. பழைய எஸ்டிஆர் பார்த்த மாதிரி தான். சரி, அது என்ன புதுசா கம்பேக் கொடுக்கணும்? இப்போ நீங்க உள்ள வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு கம்பேக் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, 10 வருஷம் கழிச்சு நான் படமே பண்ணாம நான் திரும்பி ஒரு படம் பண்ணா கூட எனக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க, எனக்குன்னு ஒரு கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ அவர் அந்த AAA படத்துல கூட ஒரு இது இருக்கும், ஒரு சாங்ல ஒரு லைன் வரும், நீ டிபி போட்டா பல லைக்ஸ், நீ லைவா போன சென்சேஷன், நீ லவ்வுக்கு வேற டெஃபினிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த இதுலேயே வந்து அவர் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பர்சன் சொல்லிட்டு அந்த சாங்லேயே வந்து தெரியும். அண்ட் இப்பயுமே நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா தெரியும், அந்த எல்லா சாங்குக்குமே வந்து எல்லாரும் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு மேலே பறந்து தூக்கிலாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க உள்ள. அவ்வளோ வைபாக இருந்தது. ஸோ இதில் கம்பேக்குன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் டவுனுக்கு போகலன்னு நான் நினைக்கிறேன். வெறித்தனமான வெயிட்டிங் அரசனுக்கு. ஸோ டீசர் வந்து 100 வாட்டி, அதுவுமே 100 வாட்டி நான் பார்த்துருப்பேன். ஸோ அதுவும் தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் டீசரு. ஸோ இது அரசன் வர்றது வந்து வேற லெவல் வைபாக இருக்கும் தான் எக்ஸ்பெக்டேஷன். 2026 STRக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? வருஷம் கம்பேக் தான். ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் ஒரு கம்பேக் வந்து கொடுப்பாரு. ஸோ வருஷம் படம் வரும், இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு படம் வரும், இந்த மாதிரி சேஞ்ச் இருக்கணும், இல்லைன்னா படம் சரியா போகாது, அந்த மாதிரியான இஷ்யூக்கள்லாம் இருக்குல்ல. போகுதோ போகலையோ STRோட கிரேஸ் வந்து எங்களுக்கு மாறாது. ஸோ அது எப்பவுமே இருக்கிறது தான். சரி, அரசனுக்காக STR சார் ஒன்று சொல்லணும்னு நீங்கள் சொல்லுங்க. 10 தலையில் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, நான் திரும்பி வரேன் பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஆப்வியஸாக எல்லாருக்கும் சொல்லணும்னா அவர் கம்பேக் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அரசன் வந்து வேற லெவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். STRோட இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணணும்னா என்ன படம்? எனக்கு வந்து குத்து படம். வேற எதுவுமே? காதல் அழிவதில்லை, தம். அடுத்த அரசன் படம் வரப்போகுது. அரசன் படத்துக்காக வெயிட்டிங். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அரசன் படத்துக்கு? அவரோட அந்த லுக்கு மாஸாக இருக்குது. எப்படி என்ன அவர் என்ன நினச்சாலும் அது மாஸ் தான். இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேன் கேர்லா இந்த STRக்கு என்ன சொல்லுங்க? எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இதே போல் இருங்க. எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க. என்னன்னாலும் உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, உங்கள் பக்கத்துலேயே உங்கள் பின்னாடியே நாங்கள் எப்போவுமே இருப்போம், என்றைக்குமே இருப்போம் உங்களோட ஒரு ஃபேன்களாக.